எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும், ஆண்களும் சரி பெண்களும் சரி இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலுமே எந்த ஒரு விசேஷ நீர்க்குளியல் மேற்கொள்ளும் பொழுது வீட்லேயும் சரி நமக்குள்ளேயும் சரி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலும் நேர்மறை எண்ணங்களும் பெருக்கெடுக்கும். இதனால் எப்படி நம்ம வீடே லக்ஷ்மி கடாட்சமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைய தினம் நமக்கு மார்கழி மாதம் பிறக்குது. மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறதுல இருந்து இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய மாதமாக பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் தான் ஆக்சிஜன் அதிகம் நிறைந்த இந்த ஓசோன் படலமானது பூமிக்கு அருகாமையில் வரும். அப்படிங்கிறதால தான் இந்த குறித்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து பெண்கள் கோலம் போடுவது, பஜனை செய்வது, கோவிலுக்கு செல்வது இப்படிங்கிறது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சிறப்பானதாக கருதப்படுது. மார்கழி மாதத்தில் அனைவருமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும். அதே சமயத்தில் ஒரு சில தவறுகளையும் செய்யாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். அதனால் கட்டாயம் பதிவு முழுவதுமே பார்த்து பயன்பெறுங்க. மார்கழி மாதம் அப்படிங்கிறதே ஒரு விசேஷமான மாதம். சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள்ளே பயணம் செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிறதாலேயே இந்த குறிப்பிட்ட மாதத்தை குருவின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாக சொல்வாங்க. வழக்கமாக இந்த மார்கழி மாதத்தில் எல்லா கோவில்களையும் பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுப்பிரபாடம் பாடி தான் இறைவனை துயில் எழுப்புவது அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி நம்ம கோவிலுக்கு செல்லும் பொழுது பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடுகளில் மனதை செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு அளவில்லா பலன்களானது கிடைக்கப்பெறும். மார்கழி மாதத்தில் தான் குருக்ஷேத்திர போரானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் அப்படின்னு கதை சொன்னாலுமே உண்மையிலேயே வெற்றி பெற்றது பகவானும் அவர் நிலைநிறுத்த நினைத்த தர்மமும் தான். இறைவனுடைய துணையோடு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் இது அனைத்திலையும் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் நம்ம மனதை இறை வழிபாடுகளை செலுத்தணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகும். அதுலேயும் பெண்கள் குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை கடைபிடித்தாலே கண்டிப்பாக குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லும். அப்படி பெண்கள் இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசலில் கோலம் போட்டு பூஜை செய்வது அப்படிங்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. மார்கழியில் 30 நாட்களுமே தினமுமே கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக செய்துக்கலாம். மாதவிடாய் நாட்களை தவிர்த்து கொள்ளுங்க. இதர நாட்கள் அனைத்திலுமே நீங்கள் கோவில் சென்று வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மூன்றாவதாக வாசலில் பசுஞ்சாணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் பசுஞ்சாணம் தெளித்து கோலம் போடலாம். இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மஞ்சள் நீர் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. செம்பருத்தி பூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் செம்பருத்தி பூ கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக நான்காவது காலையில் நிலைவாசலில் 2 தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயம் வழக்கப்படுத்திக்கோங்க. அது நெய் விளக்காக இருக்கலாம், நல்லெண்ணெய் விளக்காக இருக்கலாம், பஞ்சக்கூட்டை எண்ணெய் எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அடுத்ததாக ஐந்தாவது மாலையிலையும் நிலைவாசலில் 2 தீபங்கள் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக ஏற்றி வைக்கலாம். அதுவும் திருமணத்திற்காக திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் திருமணம் கைகூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மார்கழி மாதத்தில் 2 வேளைகளையுமே காலை மாலை 2 வேளைகளையுமே தீபமேற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தது ஆறாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும். நிறைய கோவில்களில் இந்த வழக்கம் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு சிலர் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க திருமணம் கைகூடணும் இல்லை கல்வி கேள்விகளில் சிறந்து விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த குறித்த வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். அடுத்ததாக ஏழாவது தினமுமே காலையில் பெண்கள் திருப்பாவை திருவெம்பாவை பாசுரங்கள் பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எங்களுக்கு பாட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மொழிக்கு விட்டு கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி கவசம் கேட்பது படிப்பது இது அனைத்துமே நமக்கு உயர்வான பலன்களை பெற்றுத்தரும். அடுத்ததாக எட்டாவது விஷயம் கூடுமான வரைக்குமே பக்கத்தில் கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன கோவில்களாக இருந்தாலும் சரி பெரிய கோவில்களாக இருந்தாலும் சரி மார்கழி மாத பூஜைக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைனா கோவிலுக்கு தேவைப்படக்கூடிய பூஜை பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இது எல்லாமே பெண்கள் தங்களுடைய கைகளால் செய்யும் பொழுது அந்த பூஜைக்கு உண்டான பொருள் வாங்கி தரது இல்லை பூஜைக்கு பெயர் கொடுப்பது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே கூட்டி சென்று அந்த பூஜையில் பங்கெடுக்க செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக குடும்பம் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக 9வது
பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறத முடிவு செஞ்சுட்டா கண்டிப்பாக பெண்கள் கூடுமான வரைக்குமே காலையில் பாரம்பரிய உடை அணிந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நைட்டி இல்லை வேறு ஏதாவது ஒரு சில இரவு நேர ஆடைகள் அனைத்தையுமே தவிர்த்து கொண்டு பாரம்பரிய உடைகளுக்கு முக்கியத்துவம் தந்து நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க. தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக நீங்கள் நல்லா தலையை வாரி முடித்து பூச்சூடி நெற்றி நிறைய குங்குமம் இட்டு கை நிறைய விலைகள் அணிந்து அதுக்கப்புறமா தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். அடுத்ததாக 10வது முக்கியமான செயல், நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வைக்கும் பொழுது பின்வாசல் கதவை அடைத்து மின்வாசல் கதவை திறந்து வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. காலையில் எழுந்து கொள்ளும் பொழுது பின்வாசல் கதவை திறந்து ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா முன்வாசல் கதவை திறப்பது அப்படிங்கிறத செய்யணும். தீபம் ஏற்றும் பொழுதும் இதை நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. பின்வாசல் கதவை அடைத்து முன்வாசல் கதவை திறந்து வைத்து வாசலில் தீபம் ஏற்றி வைத்து பூஜை அறையிலும் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த குறித்த செயல்கள் அனைத்தையுமே நம்ம இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல் தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன, அதுவும் பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். முதல் முக்கியமான விஷயம், காலை நேரத்தில் நீங்கள் தலை ஸ்நானம் செய்து முடிச்சதுக்கப்புறமா தலையை ஆற விடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே தலையை விரித்து வைத்தபடி நீங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ வீட்டு வாசல்லையோ விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அடுத்ததாக 2வது முக்கியமான செயல், வாசலுக்கு ரொம்பவுமே அருகாமையில் அமர்ந்தபடி நின்றபடி பேசுவதை தவிர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இது வீட்டுக்குள்ள லக்ஷ்மி தேவி தாயார் வருவதை தடை செய்வதற்குண்டான செயலாக பார்க்கப்படுது. பொதுவாக நிலைவாசலில் தலை வைத்து தூங்குவது, நிலைவாசலில் சாய்ந்தபடி நீங்கள் அடுத்தவர்களிடம் பேசுவது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஏன்னா நிலைவாசல் அப்படிங்கிறதே குலதெய்வங்களும் கும்பதெய்வதைகளும் குடியிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். அடுத்ததாக 3வது முக்கியமான விஷயம், விளக்கேற்றக்கூடிய வேலையில் சத்தமாக பேசுவது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, கோவப்படுவது, இது அனைத்தையுமே தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அடுத்ததாக 4வது முக்கியமான விஷயம், இந்த மார்கழி மாதத்தில் புதுசாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்றி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதிகாலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்த காரணத்தால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. நம்மளுடைய அடுத்த நிலை முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வெற்றிக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். தூங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அடுத்ததாக புது வீடு குடி போவது, பால் காய்ச்சுவது, வீடு காலி செய்வது, இது தொடர்பான பணிகளை இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் செய்யவே கூடாது. அடுத்ததாக இந்த மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் எழுந்துக்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் இரவே வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறத பெண்கள் தவிர்த்து கொள்ளணும். அந்த காலை நேரத்தில் கோலம் போடுவது அப்படிங்கிறது மட்டும்தான் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இப்போ நம்ம ஓரளவுக்கு தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்தில் காலையில் குளிக்கும் பொழுது எந்த குறித்த பொருளை சேர்த்து அந்த குளிக்கின்ற நீரோடு சேர்த்து குளிக்கணும். இதனால் எப்படி நம்ம வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். குளிக்கின்ற நீரை பொறுத்த வரைக்கும் வெதுவெதுப்பான நீரும் இருக்கலாம், இல்லை சாதாரண தண்ணீராகவும் இருக்கலாம். எது எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் குளிப்பதற்கு முன்பாக ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை லேசாக நுணுக்கி அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிப்பது அப்படிங்கிறத செய்யணும். இது சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் யார் வேணாலுமே கடைபிடிக்கலாம். இந்த குறித்த செயலை இந்த மார்கழி மாதத்தில் மேற்கொள்ளும் பொழுது நம்ம குளித்து முடிச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றுவது இந்த செயல்கள் அனைத்துமே செய்வோம் இல்லைங்களா? அப்படி நம்மக்கிட்ட அந்த பச்சை கற்பூரத்தினுடைய நறுமணமும் சேர்ந்து வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம ஏற்றக்கூடிய தீபம், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இது அனைத்திலும் நமக்கு வெற்றியானது வசப்படும் அப்படின்னு நம்பப்படுது. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பச்சை கற்பூரம் சேர்க்கப்பட்ட நீர் குளிக்கலாமா அப்படின்னு சொன்னால் தவிர்த்து கொள்ளலாம். நீங்கள் இதர நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சேர்க்கப்பட்ட நீரை குளிப்பது அப்படிங்கிறது கட்டாயம் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலுமே இந்த குறித்த செயலை கடைபிடிக்கலாம். அதனால் தவறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா வளங்கள் அனைத்தையுமே சேர்க்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவம் ஆடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் கடைபிடிக்க வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும், குளிக்கின்ற நீரில் எந்த பொருளை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.